ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிடி தனு குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா பரோட்டா செய்ய போகிறோங்க. பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கோம். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, சர்க்கரை, அதுக்கு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மாவு எப்படி பிசையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நம்ம மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் நம்ம வெள்ளை கரு மட்டும்தான் விடணும், அந்த எல்லோ கரு சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை, பாருங்கள் அந்த மஞ்சள் கருவெல்லாம் எடுத்தாச்சு. வெள்ளை கரு மட்டும்தான் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். இப்போது பாருங்கள், நம்ம இப்போ தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் மாவை நல்லா. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இப்போது சப்பாத்தி மாவுக்கு கட்டியாக பிசைவோம். இது கொஞ்சம் நம்ம தளன்னு பிசைஞ்சிக்கணும். நம்ம கையால் தட்டுற அளவு இருக்கணும், சாஃப்டாக. இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோங்க. நம்ம இப்போ சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்லா வளன்னு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு பதம் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்து பிசையணும். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சிடணும். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்து ஒரு 1/2 hour அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம அப்போ தான் அந்த பரோட்டா சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம இது 1/2 hour ஊறிட்டுருக்கோம். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம இதுக்கு குருமா ரெடி பண்ணிடலாங்க. குருமாவோ இல்லை மட்டன் மசாலா ஏதோ ரெடி பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், இப்போ நம்ம 1/2 hour சொன்னோம் இல்லைங்களா, 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 1/4 மணி நேரத்துக்கு நம்ம இப்போ பீடா போட்டு ஊற வச்சிடலாம். அதில் 1/4 மணி நேரம் ஊறணும் பீடாவில். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி எடுத்து தான் மாவு பீடா போடணும். போட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் எண்ணெயில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வச்சிடணும். வச்சுட்டு இடையில் ஒரு தடவை நம்ம எடுத்து திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டுடலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பீடா போட்டு. திரும்ப ஒரு வாட்டி எண்ணெயில் திருப்பி விடணும். பாருங்கள், இப்போ நம்ம பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா உருட்டி நல்லா ரெடி பண்ணி பரோட்டாவுக்கு கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து பாருங்கள் எந்த அளவு உப்பி இருக்குது பாருங்கள். இது அப்படியே இப்போ 1/4 மணி நேரமாக இது நம்ம வச்சு ஊறி இருக்குது. திரும்ப இப்போ அவ்வளோதாங்க. இதை நம்ம அப்படியே தட்டி பரோட்டா போட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம பரோட்டா தட்டி போட்டுடலாம் தோசைக்கல்லில். இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் திருப்பி திருப்பி விடணுங்க. அப்படியே விட்டுட்டா ஒரு மாதிரி கருப்பாக போயிடும். திருப்பி திருப்பி விடுங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம பரோட்டா. அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செம்மையாக வந்திருக்குங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பரோட்டா. சும்மா மல்லிகைப்பூ மாதிரிங்க அப்படியே உதிருதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ்ங்க பாருங்கள். நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேங்க, கடையில் கூட இந்த அளவுக்கு நான் சாஃப்டாக பரோட்டா சாப்பிட்டதில்லை. அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க. அப்படியே ஒரே கையால் அப்படி பிச்சிடலாங்க பாருங்கள். எப்படி பாருங்கள், மல்லிகைப்பூ எடுத்து உதுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ்ங்க. செம்ம ஆரோக்கியமான ஒரு பரோட்டாங்க. வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லா செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே நீங்கள் இந்த மாதிரி என்னோடய வீடியோஸை பார்த்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செம்மையாக வருதுங்க, செம்மையாகவும் இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. வாழை இலையில் சூடாக பரோட்டாவை வச்சு மட்டன் குழம்பு ஊற்றி ஒரு பிடிக்கலாம் வாங்க. டேஸ்ட் பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, வேறு லெவல். இன்றைக்கி நம்ம வில்லேஜுக்கு வந்திருக்கோங்க. வில்லேஜில் எடுத்த வீடியோஸ் தான் இது. நம்ம வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான். குட்டி பையன் தான் இன்றைக்கி டேஸ்ட்டு பார்த்து சொன்னான். ஓகே, நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக வந்த நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம பழைய வியூவர்ஸாக இருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.